போயிட்டு இருக்குங்க. அதுல நம்ம அன்னை தூய சக்தி விஜய் இருக்காரு இல்லையா, அவரு முதலமைச்சராக பாஜகவோட போட்ட டீல வெளிப்படையா போட்டு உடைச்சு அசிங்கப்படுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திரிசா படத்தை வச்சே ஆகணும் அப்படின்னு நகர்மன்றத்துல ஒரு பெரிய கைகலப்பே நடந்திருக்கு. ஈசிஆர் சரவணன்ற எம்எல்ஏ மேல தாவேகா கட்சியை சேர்ந்த பெண்ணை புகார் கொடுத்திருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டு அரசியல் குட்டிச்சோரா போச்சு. தமிழ்நாட்டு அரசியலை ஊர் உலகமே காரி துப்புற அளவுக்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். சட்டமன்றம் இன்னைக்கு நாடக கொட்டகையா மாறிடுச்சு, சினிமா கொட்டகையா மாறிடுச்சு. அதுல எக்கச்சக்கமான நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கு ஒரு கூட்டம், அதை கைதட்டி ரசிச்சிட்டு இருக்கு அது கூட இருக்கிற சில்லற கூட்டம். இதுக்கு இடையில தான் பல முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வெளியே இருக்கு. நேத்து சட்டமன்றத்துல எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற பாஜகவை பட்டம் படாம தொட்டும் தொடாமல் லேசா அடிக்க ட்ரை பண்ணாரு நம்ம அண்ணன். பாஜக கடுப்பாகி காண்டாயிடுச்சு. அதுலயும் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் நயினார் நாகேந்திரன் உங்களுக்கு தெரியும். யோ நீங்க எல்லாம் யாரு நான் சொல்லவா, யோ நிர்மல் குமார் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு புலையர் புலையர்னு புடனில் அடிச்சிருக்காரு. அதுல அவர் சொன்ன தகவல்கள் தான் அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்கு. வாயா நிர்மல் குமார், இன்னைக்கு எங்களை பார்த்தா உங்களுக்கு எரியுது இல்ல, ஆனா நீ என்ன பண்ண, உங்க அண்ணனை முதலமைச்சராக்கணும்ன்றதுக்காக எத்தனை முறை பாஜக தலைவர்கள்ட்ட போன போட்ட, எத்தனை முறை போன போட்டு பேசின, இங்க நாங்க அமைச்சராகணும், இங்க நாங்க வந்து முதலமைச்சராகணும் எங்க அண்ணன் அப்படின்னு எத்தனை முறை போன் போட்டேன்னு நான் சொல்லவா, யார் யார்கிட்ட நீ பேசுனேன்னு நான் சொல்லவா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாருங்க. பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு. இங்க டிஎம்கே தீய சக்தி, அது வந்து அரசியல் எதிரி. ஆனா கொள்கையே எதிரியா வச்சிருக்கிறது யாரு, பாஜக. ஆனா பாஜகவை பார்த்தா பம்முவாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். முதல்ல அவங்க படத்தை வந்து தடை பண்றாங்க, அதுக்கு வெறும் சர்டிபிகேட், சென்சார் சர்டிபிகேட்டுக்கு இன்னைக்கு வரையும் படம் வெளியே வரல. அதை அடிச்சு உள்ள உட்கார வச்சாங்க. அதன் மூலமா இவங்களை விஜய் குரூப்பை மண்டியிட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு திமுக மேல அந்த பழிய போட்டாங்க. 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டது, இடி ரைடு விட்டது, எல்லாமே ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு. ஆனா அதை சத்தமா கூட விமர்சிக்க முதுகெலும்பு இல்லாதவர் தான் நம்ம அண்ணன். அதனாலதான் 41 பேர் செத்த உடனே அங்க இருந்து ஒரு பாஜக டீம் வந்து அண்ணனை பாதுகாத்து அண்ணனை காப்பாத்தி, இதெல்லாம் வந்து திமுகவின் சதி அப்படின்னு அண்ணனுக்கு பக்கத்துல நின்னாங்க. நம்ம அப்பயே கேட்டோம், என்னையா இது நல்லா இல்லையே, பாஜகவோட உறவாடிட்டு இருக்கீங்களேன்னு. இன்னைக்கு 2 பார்ப்பனர்கள் வந்திருக்கிறாங்க அமைச்சர்களா. ஒருத்தர் மயிலாப்பூர்ல ஜெயிச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த 2 பேரும் ஆர்எஸ்எஸ் காரங்க. இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் 2ஐயும் அமைச்சராக்கி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாரு. அதுலயும் நம்ம மயிலாப்பூர் மாமா இருக்காருல்ல, அவரெல்லாம் வேற லெவல்ல நம்மள கேலி கிண்டல் பண்ணாரு. ஏங்க இந்த பார்ப்பனியம் மோசமானது அப்படின்றதெல்லாம் செத்து போன கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொன்னவர். அம்பேத்கர் சொன்னாரு, நமக்கு 2 எதிரிகள் உண்டு, ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளித்துவம்னாரு. கடைசி இறுதி மூச்சு வரை தந்தை பெரியார் பார்ப்பனியத்திற்கு எதிராக நின்றாரு. இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் சாதி இழிவை போக்கணுன்றதுக்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு அமைப்பை நிறுவி அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனா சத்தமே இல்லாம வந்து என்ன சொல்றாரு, நாங்க நீங்க பார்ப்பனியம் அதெல்லாம் செத்து போன ஒரு கான்செப்டுங்க அப்படின்னு தாவேகாவினுடைய அமைச்சர் மயிலாப்பூர்காரன் சொல்றாரு. அதே மாதிரி கோயில் சொத்து கோயிலுக்கே, இதெல்லாம் யார் சொன்னா, ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்கிறது. அத வந்து யார் சொன்னா, ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏ சொல்லிட்டு இருக்காப்புல. 2 பேரும் ஒரு பாப்பாங்க. இதுக்கு இடையில தான் குண்ட தூக்கி போட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன். ஆக ஆர்எஸ்எஸ் ஓடு நெருங்கிய தொடர்புல நம்ம அண்ணன் விஜய் இருக்காரு. அதனாலதான் யாரும் கேட்காம Y+ பாதுகாப்பு அவர் கொடுத்தாங்க. Y+ பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மக்கள் காசுல அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தானுங்க. உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ்எஸ் ஓடு நெருக்கமாக பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறதா விஜய். அதைத்தான் இன்னைக்கு வெளியே போட்டு உடைச்சிருக்காரு. அமைச்சராக முடியல, முதலமைச்சராக பதவி ஏற்கலன்னா நீங்க 4 முறை போயிட்டு வந்தே, எதுக்காக உன்னை திரும்ப அனுப்பினாரு ஆளுநர் கேக்குறாருங்க. எதுக்கு அனுப்பினாரு? உனக்கு சட்டம் தெரியுமா? நீ சட்டப்படி ஏதாவது செஞ்சியா? சட்டப்படி எதுவும் செய்யல. நீ சட்டமே தெரியல, படியல, நீ போய் மாட்டிக்கிட்ட. நீ என்ன பண்ணிருக்கணும்? தொடக்கத்திலேயே நான் தான் அதிகமான இடங்களை ஜெயிச்சிருக்கேன், என்ன ஆட்சி அமைக்க கூப்பிடுன்னு கேட்டிருக்கணும். ஆனா நீ அப்படி கேட்கல. காங்கிரஸை கூப்பிட்டு வந்து நீ என்ன செஞ்ச,
நாங்க கூட்டணியா இருக்கும் போது கூட்டணி அமைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மொத்தம் 118 கொண்டு வான்ட்டாரு. அதுலதான் 4 பக்கமும் அலைஞ்சிட்டு இருந்தது இந்த பீஸுங்க. இப்ப அதை எடுத்து வெளியே போட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க முதலமைச்சரா பதவி ஏற்க முடியல, 4 முறைக்கு மேல இங்கேயும் அங்கேயும் அலைய வச்ச உடனே இங்க என்ன பண்றாரு அண்ணன் விஜய் நிர்மல்குமார் மூலமாக பாஜகவோடு பேசி இருந்திருக்காரு, டீல் பேசி இருந்திருக்காரு. எங்களை முதலமைச்சராக்குங்க, உங்களுக்கு நாங்க இது செய்யறோம், எங்களை முதலமைச்சராக்குங்க, உங்களுடைய டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்க அடி பண்ணிக்கிறோம், யாருக்கும் தெரியாம அதை நிறைவேற்றுறோம் டீல் பேசியிருக்காரு. அதனாலதான் தைரியமா மிரட்டி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். பாருங்க, நான் இதே நிர்மல்குமாரை கேட்கிறேன், முதலமைச்சர் பதவி ஏற்க முன்னால 3-4 தடவை கவர்னர் ஆஃபீஸுக்கு போனீங்க. ஆனால் அதுக்கு முன்னால முதலமைச்சரை எங்களை பதவி ஏற்க விடுங்கன்னு யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அப்போ மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு இனிக்குது. இதுக்கு இடையில நேத்து நேரம் அன்னை சட்டசபையில் அப்படி நொறுக்குனாரு. நான் மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசினாரு. சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே சரி செய்ய முடியாதவர் தான் நம்ம அண்ணன் விஜய். ஏன்னா பல முறை சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக பெண்கள் பல முறைகேடுகளை சொல்லிட்டாங்க. ஒண்ணு காசு புடுங்குறது, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்க பதவி கொடுக்குறோம்னு சொல்லி காசை புடுங்கி தின்றது. இந்த மாவட்ட செயலாளர்கள் காசை பிடுங்குறதுல ஏற்கனவே மதுரையை சேர்ந்த முத்துப்பாண்டின்னு ஒருத்த மேல கேஸ் கொடுத்தாங்கல்ல, ஒரு பிள்ளை பிரமிளாவோ அவங்க பேரு ஷர்மிளாவோ ஒரு பொண்ணு கொடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணை போய் மருந்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியிலே படுத்தாங்க. கேட்டதுக்கு முத்துப்பாண்டி மகனுக்கு ஐபோன் வாங்கி கொடுத்தேன், முத்துப்பாண்டியுடைய கட்சி அலுவலகத்துக்கு சோஃபால இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தேன். இவங்க அரசியலே சோஃபா மாடல் அரசியல் தான் போல இருக்கு. எல்லாம் பண்ணி கொடுத்தேன், கடைசியில கடனாளி ஆயிட்டு இடத்த வித்து எல்லாத்தையும் செஞ்சேன், கடைசியில வந்து இங்க தெருவில் நிக்கிறேன், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம எம்எல்ஏ ஆயிருவோம், அதுக்கப்புறம் ஒரு கடன் அடைச்சிருவாருன்னு நிர்மல்குமாரும் அருண்ராஜும் சொன்னதா அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு வட்ட துணை செயலாளர், எனக்கே எம்எல்ஏ பார்க்க முடியல. ரெண்டாவது எம்எல்ஏ கூட இருக்கிற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கிட்டையும் காசை பிடிங்கின்றாங்க. வீடு கட்டினா காசு, ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா காசு, மக்கள்கிட்ட காசு காசு காசுன்னு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன்றவன் சோழிங்கநல்லூருடைய எம்எல்ஏவா அவரு காசை புடுங்கி தின்றாங்க. அதைத்தான் இந்த பிள்ளை வந்து கம்ப்ளைண்டா வைக்குது. என்ன வைக்கிறாங்க, எது எடுத்தாலும் காசு, வீடு கட்டினா காசு, சும்மா இருந்தா காசு, போனா காசு, உட்கார்ந்தா காசுன்னு காசு காசா புடுங்குறாங்க. பாருங்களேன், ஏங்க அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு, நான் ஒரு வட்ட துணை செயலாளரு, தடுத்து நிப்பாட்டிட்டு பணம் கேட்கறாங்கன்றது அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்டோ நிறைய இருக்கு. இன்னைக்கு என்னோட கையில மொபைல் இல்ல, இருந்தனா இப்ப நான் அவருக்கே போன் பண்ணி அவர் எவ்வளவு பணம் கேட்டாரு பாத்தீங்கல்ல. அப்ப யாரையும் தொட மாட்டேன், தொட விட மாட்டேன், அப்படியாக்குன்னு பஞ்சு டயலாக் பேசுற விஜய் இதெல்லாம் என்னைக்கு சரி பண்ணுவீங்க? சொந்த கட்சி பெண்களே தெருவில் வந்து கதறாங்களே, என்னைக்கு சரி பண்ண போறீங்க? இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா ஒரு பெருசு ஒரு வேலையை பார்த்துச்சு பாருங்க. காரைக்குடியில இருக்கிற நகராட்சி மன்றம், இந்த காரைக்குடி நகராட்சியில திரிசா படத்தை வச்சே ஆவேன், திரிசா படத்தை வைக்கலன்னா நான் நகராட்சியை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெருசு போய் மல்லு கட்டி இருக்குங்க. என்னங்கய்யா இது கூத்தும் கொடுமையுமா இருக்குன்னா, திரிசா தான் எங்க தலைவருக்கு நெருக்கமானவங்க, திரிசா போட்டாவை வச்சா எங்க தலைவர் எங்களை பாப்பாரு, அதனால எங்க தலைவர் போட்டாவை வைக்கிறியோ இல்லையோ திரிசா போட்டாவை வச்சுப்படணும் அப்படின்னு மிரட்டி மல்லுக்கட்டே நடந்திருக்கு. பாருங்களேன். அப்ப ஒண்ணு புரியுதுங்களா, இங்க யாருக்கும் எந்த அரசியலும் தெரியல. பொய் பரப்புகிற வாட்ஸ்அப் குரூப்புகளை வச்சுக்கிட்டு, ரூட் நிறுவனத்தை வச்சு, வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சுக்கிட்டு இங்கே அரசியலை பேசாம கிண்டலும் கேலியும் பண்ணி நையாண்டி பண்ணிக்கிட்டு அவங்க ஜாலியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு அரசியல்ன்ற பேர்ல திரிஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல். இது இடையில இந்த திரிசா மேட்டர் உட்பட அத்தனையும் வெளியே வந்து மிகப்பெரிய மனச்சோர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இங்கே பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நல்ல குடிக்கிற தண்ணி கிடையாது, நல்ல கரண்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, தூங்கி மக்கள் ரொம்ப நாள் ஆச்சு, எம்எல்ஏ யாருன்னே தெரியல, பிரச்சனை போய் சொல்லவே முடியல. இப்படி பல சிக்கல்கள் இருக்கும்போது திரிசா போட்டா ஒப்பேன்னு ஒரு பெருசு நின்றுட்டு இருக்கு.
எம்எல்ஏவே காசு வாங்கிக்கிட்டு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்காரு. சொந்த கட்சி பெண்களை நாங்களே எம்எல்ஏவை பார்க்க முடியல, அப்படின்னா மேல இருந்து கூச்சாரா அப்படின்னு கேட்கிற ஒரு நிலைமைக்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கிடையில தூய சக்தி கொள்கை எதிரிகிட்ட மண்டியிட்ட கதையை கொள்கை எதிரியான பாஜகவினுடைய தலைவரே போட்டு உடைச்சிருக்காரு. மக்கள் தான் யோசிக்கணும். இவங்களாம் நம்பிக்கையான ஆட்கள் கிடையாது, நம்பக்கூடிய ஆட்களும் கிடையாது. இவர்கள் அரசியல் கைகூலிகள், கார்பரேட் அரசியலை பண்ணி நம்ம பணத்தை கொள்ளையடிக்க வந்த கும்பல். புரிஞ்சுக்கங்க மக்கா.